பிரவீன், தற்போது மிக முக்கியமான இந்த 5000 கோடி ரூபாய் சூதாட்டம் அம்பலமாக இருக்கிறது. எக்ஸ்க்ளூசிவ் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியொட்டி நடைபெற்ற பெட்டிங் சூதாட்டத்தில் 5000 கோடி ரூபாய் தற்போது அம்பலமாகி இருக்கிறது. அந்த அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக, அதாவது சூதாட்ட புக்கிகள் தற்போது கைது செய்யப்பட்ட டெல்லியிலே கையும் களவுமாக 5 சூதாட்ட புக்கிகள் கைது செய்யப்பட்ட. அதில் மிக முக்கியமாக பர்வீன் கொச்சார் மற்றும் சஞ்சய் குமார் ஆகிய இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டு அவர்கள் பல உண்மைகளை வெளியே சொல்லியிருக்கிறார்கள். இந்த பெட்டிங் என்பது அரையிறுதி போட்டியிலிருந்தே, இந்தியா ஆஸ்திரேலியா அரையிறுதி போட்டியிலிருந்தே தொடங்கி இருக்கிறது. பெட்டிங் சாதாரணமாக அல்ல, கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த பெட்டிங் நடைபெற்றிருக்கிறது. தாவூத் இப்ராஹிம் அவருடைய டி கம்பெனி, அவருடைய கேங், தாவூத் இப்ராஹிம் கூட்டமான டி கேங் தான் இதற்கு பின்னணியிலிருந்து செயல்பட்டிருப்பதாகவும், துபாய், மும்பை, டெல்லி மற்றும் பல்வேறு சர்வதேச நகரங்களில் எல்லாம் இந்த சூதாட்டத்தில் இணைப்பு இருப்பதாக தற்போது தகவல் வந்து கொண்டிருக்கிறது. டெல்லி போலீசார் இதை தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். இதில் பர்வீன் கொச்சாரிடம் நடத்திய விசாரணையில் பல தகவல், குறிப்பாக பெட்டிங் வெப்சைட் என்று அழைக்கப்படுகின்ற lucky.com என்பதிலே அந்த 3% கமிஷன் மூலமாக ஒவ்வொரு டிரான்சாக்சனும் அவர் நடத்தியிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. ஒவ்வொரு டிரான்சாக்சனும் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் என்ற வகையிலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான டிரான்சாக்சனை, அதாவது பரிமாற்றங்களை இவர் மட்டுமே செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த புக்கிகள், அதாவது கிரிக்கெட் சூதாட்ட புக்கிகள் எல்லாம் டெல்லியில் பலர் இருப்பதாகவும், அதில் சோட்டா பன்சல் என்பவர் ஒரு பெட்டிங் ஆப், பெட்டிங் செயலியை கனடாவிலே உருவாக்கி இருக்கிறார். ஆனால் அவர் வசிப்பது துபாயில் இருக்கிறார். எனவே கனடாவில் உருவாக்கி துபாயில் வசித்துக் கொண்டிருக்கிறார். அதை வைத்துதான் இந்த பெட்டிங் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று வினய் என்ற ஒரு புக்கி டெல்லியில் உள்ள மோத்தி நகர் பகுதியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் தற்போது துபாய்க்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து இந்த ஃபீட்பேக் கொடுத்து கிரிக்கெட் மைதானத்திலிருந்தே இது நடக்கிறது, அது நடக்கிறது என்று கொடுத்து அதன் மூலமாக அந்த பெட்டிங் நடந்திருக்கிறது. இந்த 1 செகண்ட் 2 செகண்டுக்கு முன்னிலே அவர்கள் அங்கிருந்து போனிலே தெரிவிப்பார்கள். அந்த தகவலை வைத்துதான் இந்த பெட்டிங் ஸ்கேண்டல் என்பது மிகப்பெரிய அளவுக்கு நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கு இதில் மொத்தமாக தொகை இருப்பதாக தற்போது போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மேலும் பலர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த பெட்டிங் சூதாட்டத்திற்கும் கிரிக்கெட் வீரர்களுக்கோ அல்லது கிரிக்கெட் நிர்வாகங்களுக்கோ அல்லது கிரிக்கெட் பயிற்சியாளர்களுக்கோ எந்தவித தொடர்பும் இல்லை என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பெட்டிங் மிகப்பெரிய அளவுக்கு நடைபெற்றிருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதால் சமீப காலமாக இது போன்ற போட்டியில் பெட்டிங் என்பது பெரிய அளவு இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த சாம்பியன்ஸ் கோப்பையிலே இந்தியா வெற்றி பெற்ற ஒரு பக்கம் என்பது மிக மகிழ்ச்சியாக பார்க்கப்பட்டாலும், மற்றொரு பக்கத்தில் இந்த பெட்டிங் என்பது ஒரு மிகப்பெரிய கரையாக தற்போது வர ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இதில் யார் யார் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்ட பிறகுதான் இதன் பின்னணி விவரம் முழுமையாக தெரிய வரும். பிரவீன்.